திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்த 4 கிலோ வெள்ளிக்கட்டிகளை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பொன்பாடி சோதனைச் சாவடியில் ஆந்திராவில் இருந்து வந்த பேருந்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் சேலத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பதும் உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளிக்கட்டிகளை எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 4 கிலோ வெள்ளிக்கட்டிகளை பறிமுதல் செய்து பிடிபட்ட நபரிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் அருகே குழந்தை கடத்தலில் ஈடுபட முயன்றதாக கூறி வடமாநில இளைஞரை பொதுமக்கள் தாக்கி காவல்துறையில் ஒப்படைத்தனர். எருக்கஞ்சேரி சூழ்புணல் கரை பகுதியைச் சேர்ந்த வசிக் அகமது என்பவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார். இவரது 5 வயது குழந்தைக்கு குழந்தையின் பாட்டி இரவு வீட்டின் அருகே உணவு ஊட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியே வந்த வடமாநில இளைஞர் குழந்தையை தன்னிடம் தருமாறு கூறி வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து குழந்தையின் பாட்டி கூச்சலிட்டதால் பொதுமக்கள் வடமாநில இளைஞரை தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வடமாநில இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்ஷய திருதியை நாளிலிருந்து தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 560 ரூபாய் வரை உயர்ந்தது. புதன்கிழமையன்று 1 கிராம் தங்கம் 6725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வியாழக்கிழமையன்று கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 6795 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 54360 ரூபாய் என்ற விலையில் ஆபரண தங்கம் விற்பனையாகி வருவதால் நகை பிரியர்கள் கவலையடைந்துள்ளனர். இதேபோன்று வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 91 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 91,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் கஞ்சா விற்பனையை முற்றிலும் தடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு உருவாக்க உத்தரவிட வேண்டுமென்ற வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ராஜசேகர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்திற்குள் போதைப் பொருட்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினருக்கு போதிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டுமென அறிவுறுத்தியதோடு விரிவான உத்தரவை பிறப்பிப்பதற்காக வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வரும் டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்த வேண்டுமென அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருப்பூர், கோவை, தேனி, நாமக்கல், அரியலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டெங்கு பாதிப்பு தொடர்பாக தினசரி செயல்பாடுகள், அத்தியாவசிய மருந்துகள் இருப்பு, மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி, கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடர்பாக தினசரி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை KK நகரில் குடிநீர் வாரிய பணிகளுக்கு குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக கவுன்சிலர் கண்ணன் ஒப்பந்ததாரரிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் குடிநீர் வாரிய பணிகளுக்கு குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவதுதான் திராவிட மாடலா என விடியா அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர்.